புதுச்சேரி பட்ஜெட்டிற்கு விரைவில் மத்திய அரசின் ஒப்புதல் கிடைக்கும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்றத்தில் ஊட்டச்சத்து உணவு குறித்து கணக்கெடுப்பு கூட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி பட்ஜெட்டிற்கு விரைவில் மத்திய அரசின் ஒப்புதல் கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் இலவச அரிசி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், அரிசியுடன் மானிய விலையில் பருப்பு, சர்க்கரை, சமையல் எண்ணெய் வழங்குவது குறித்து ஆலோசித்து வருவதாகவும் கூறியுள்ளார். எடுப்பதன் மூலமாக நம்முடைய குறைபாடு என்ன, நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் குறைபாடு என்ன, அரசாங்கம் எப்படிப்பட்ட நிலையில அந்த சில முடிவுகள் எடுத்து உணவு வகையில் நம்முடைய மக்களுக்கு கொடுக்க முடியும், கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது மாதிரி தெரிந்து கொள்வதற்கு இந்த ஆய்வு மிக முக்கியமான ஒன்று. அதுக்காக தான் இந்த தொடர்புடைய நம்ம முடிவுகளை செய்திருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு, நல்ல ஆய்வு, நல்ல தொடக்கம், நல்ல உணவு பழக்க வழக்கம், மக்களுக்கு தேவையான உணவு பழக்க வழக்கங்கள் ஆரம்பத்திலிருந்தே குழந்தை பருவத்தில் என்ன தேவை என்பதை அறிந்து கொள்வதற்கு, பிறகு ஆலோசனை வழங்குவதற்கு, அரசுக்கு ஒரு நல்ல ஆய்வு செய்து ஒரு நல்ல முடிவுகளை கொடுப்பதற்கு இந்த ஆய்வு நம்முடைய இந்த உணவு முறை மற்றும் எடுத்துக்கிறது இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கொள்வது இந்திய பாராட்டுக்கு. இலவச அரிசி நம்ம அழுவோம்னு சொல்லியிருக்கோம். என்னைக்கு அது ஏன்னா எதிர்பார்ப்பு இருக்கு. இலவச அரிசி கண்டிப்பாக வழங்கப்படும், மக்களுக்கு விரைவிலேயே வழங்கப்படும். அதுக்குரிய நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். இப்போ அந்த கோப்பெல்லாம் பார்த்துட்டு வரேன். அது நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம சொன்னது மாதிரி இலவச வழங்குவோம். கூடுதலாக என்னென்ன மானிய விலையில் என்ன சில பருப்பு வகைகள் என்ன கொடுக்க, சமையல் கொடுக்கணும், அதையும் கொடுக்க நடவடிக்கை